மண் சட்டியில கமன்னு அரைச்சு விட்ட மீன் குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இப்ப மண் சட்டி வச்சுக்கலாங்க. சட்டி சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்க்கிறோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்க்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு இதுதான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. இது மட்டும் நீங்க சேர்த்து செஞ்சிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க மீன் குழம்பு. சோ இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்க்கிறோம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இது வதங்கிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுல வந்துட்டு 2 பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையுமே நைஸா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோங்க. இப்ப அதையுமே இது கூட வந்து சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி செய்யறது தான் நம்ம வந்துட்டு அரைச்சு விட்ட மீன் குழம்புன்னு சொல்றோங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்க, நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிட்டோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூள், இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சுங்க. அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா தூள் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோங்க. இந்த மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுறோங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கோங்க. இப்போ அதையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு குழம்பு வந்து கிடைக்கணுங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா சுண்டி வர ஆரம்பிக்குங்க குழம்பு. நல்லா கொதிச்சு நல்லா கமன்னு ஒரு வாசனையோட வரும்போது நம்ம ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ அதையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா நுர கட்டி கொதிச்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருங்க. கொஞ்ச நேரத்துல இங்க பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டைம்ல நம்ம மீன் ஆட் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு என்ன மீன் வந்து சேர்க்கிறோம்னா நகர மீன் தாங்க சேர்க்கிறோம். இந்த குழம்புக்குலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மீன். உங்க ஊர்ல இந்த மாதிரி மீன் கிடைச்சிச்சுன்னா இதே மாதிரி வச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மீன் நல்லா வெந்துருங்க. மல்லியில தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப லைட்டா மீன் வெந்திருக்கான்னு கிண்டி பார்க்கலாங்க. இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வந்திருக்கும் மீன்ல. அந்த டைம்ல நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மீன் உடையாம சூப்பரா வந்து கமகமண்டு மண் சட்டி மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி உங்க வீட்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மண் சட்டி அரைச்சு விட்ட மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மீன் குழம்பே செய்ய தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.